நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். இந்த இடத்துல லைட் ஏற்றிருக்கணும், ஃபைட் இருந்திருக்க கூடாது. ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. முருகனுடைய ஆசைகளால இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமா இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இதை ஃபைட் பண்ற அளவுக்கு முருக பக்தர்கள் எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பயாவது நீங்க காப்பாத்தினீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்காங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முருக பக்தர்களுடைய அந்த வேண்டுதல் பலித்திருக்கிறது. இந்த மேதகு 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்துல முருக பக்தர்களுக்கான ஒரு அருமையான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற பக்தர்கள், மதுரை பக்தர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பக்தர்களுக்கான இந்த தீர்ப்பு ஒரு மிக அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அரசு தரப்பிலையும், நம்முடைய ஆட்சியர் தரப்பிலையும், காவல்துறையினர் தரப்பிலையும், அறநிலையத்துறை தரப்பிலையும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டினுடைய விஷயமானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்டு அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதே இடத்துல தீபம் ஏற்றணும். அதற்கான வேலைகளை அங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும். அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏஎஸ்ஐ ஒரு டீம், அதேபோல காவல்துறையினுடைய ஒரு டீமோட சேர்ந்து இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும். இதற்கு ஆட்சியாளர் சரியான வகையில, அதாவது ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துல நாம வேண்டிக் கொண்டோமோ, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம வேண்டிக் கொண்டோமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு தரப்புல இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்றுதான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகள்ல சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே பல தீர்ப்புகளுடைய விவரங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் கூட அடிக்கோடிட்டு காண்பித்து ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. இந்த இடத்துல லைட் ஏற்றிருக்கணும், ஃபைட் இருந்திருக்க கூடாது. அரசாங்கம் முன்னின்று இந்த 2 தரப்புக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு 2 தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்குமே தவிர்த்து அரசாங்கம் இதை மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால, வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால இது 2 தரப்புக்குடைய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு எப்ப ஏற்றணும், என்ன ஏது, கார்த்திகை மாதத்துல அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதனுடைய வழக்கினுடைய விவரங்கள், டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எந்த வகையிலும் அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு தீர்ப்பு. அதனால நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசைகளால இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இந்த திருப்பரங்குன்றம் நம்ம மீடியால பார்த்துட்டே இருக்கிறோம். பல்வேறு கட்டுக்கதைகள், பல்வேறு பொய்கள், பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்கள்ல திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமா இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்துல பல்வேறு பொய்களை அடுக்கடுக்கா சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள 6 படை வீடுகள்ல முதல் படை. அந்த படையில உள்ள மலை உச்சியில தீபம் ஏற்றுறதுக்கு தான் ராமரவிக்குமார் நவம்பர் மாசம் அதுக்கான
பிள்ளையார் சொல்லி போட்டாரு. அதற்கப்புறம் ஈவோ அதை செக் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். நீதிபதி அவர்கள் நேரடியா போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்திருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேல ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அது போக கவர்மெண்ட், கலெக்டர், கமிஷனர், போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக அப்பீல் தாக்கல் செஞ்சதை பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை நம்ம முடிவெடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட 20 அப்பீலையும் பொறுமையா இருநபர் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் அந்த ஆர்குமெண்ட் நடந்துச்சு. பக்ஸ் அவங்க அப்பீல் வரையில ஒன்றும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது அவங்களோட உரிமையை கேட்கிறாங்க. அது உரிமை இருக்கா இல்லைங்கிற நம்ம நீதிமன்றத்தில் சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று தீர்ப்பு அழைக்கிற மாதிரி கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல அடிக்கோடிட்டு காமிச்சபடி என்ன சொல்லணும்னா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா, நான் உங்களுக்கு தலோக்கீழா சொல்றேன் இந்த வார்த்தை, அரசாங்கம் ஒரு லைட்டை ஏற்றி இருந்தா அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இதை ஃபைட் பண்ற அளவுக்கான கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் விட்டது தவறுன்னு மூஞ்சில் எடுத்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது தீர்ப்பு கிட்டத்தட்ட 200 பக்கம் தீர்ப்பு. அவங்க நீதிபதிகள் அந்த கடைசி சில பேராகிராஃப் மட்டும் படிச்சதை மட்டும் தான் நான் சொல்றேன். தீர்ப்புகள் நம்ம படிக்க போறோம். இப்ப கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா இது இந்து மக்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு முருக பக்தருடைய உணர்வு. அதை முதல்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இந்த ராமரவிக்குமார் கிட்டத்தட்ட 150 வருஷம் கழிச்சு இதை ஏற்கனவே ஒரு 30 வருஷம் முன்னாடி 1994 ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க நெகட்டிவா அதை ஏற்றக்கூடாதுன்னு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அப்பயுமே இந்து மக்களுக்கு உணர்வளிக்கும் வகையில திரு நீதிபதி கனகராஜ் அவர்கள் தீபம் ஏற்றணும்னு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அவங்க 15 மீட்டருக்கு அப்புறம் எங்கன்னா ஏற்றிக்கலான் இருக்காங்க. அதுவும் கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒர்ஷிப்பரும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 1996 கொடுத்த உத்தரவை திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டு வரும்போது அரசாங்கங்களும் இந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2025 இதுக்கான அடுத்த ஊனாக்குழி ஆரம்பிச்சாச்சு. 2014 சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டும் அது தள்ளுபடி செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு இப்ப 2025 நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தீபத்தூண்ல தீபம் இது திருக்கார்த்திகையப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும். அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாவட்ட நிர்வாகம் 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷன்ங்கிற பேர்ல, பீஸ் கமிட்டிங்கிற பேர்ல மக்களை பிளவுதான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு எந்தவித செயல்பாடும் நீங்க செய்யலங்கிறதையும் மூஞ்சில் எடுத்த மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான ஒரே பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பயாவது நீங்க காப்பாத்தினீங்கன்னா முறை பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருப்பாங்க. இன்னும் இதுக்கு மேல நீங்க இன்னும் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம்னா நல்லதாக கூட உரிமை தாராளமா போகலாம். பட் இப்ப நாங்க மட்டும் இல்ல, முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞரா இல்லாம ஒரு இந்து பக்தரா, ஒரு முருக பக்தரா நான் சொல்லுவேன். பொது அமைதியை அந்த பிரச்சனை ஏற்பட்டது காரணமே அரசுதான்றதை நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்யக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. அந்த தீபத்துண்டுகளோட அந்த கோயில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அதுல இப்போ கடைசியா நீதிபதி அவர்கள் படிச்ச அந்த வரிகளை நம்ம கவனிக்கும் போது, இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இந்த வக்ஃப் போர்டு எங்களோடது, அந்த இடம் தீபத்துண்டு எங்களோடதுன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே இந்த மீடியால பாத்தீங்க, ஒவ்வொரு நாளும் ஆர்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் முதல் நாள் கிரானைட் தூண்னு சொன்னாங்க, அடுத்தது சர்வே தூண் சொல்லல, சர்வே தூண் சொன்னாங்க, அடுத்த நாள் தமிழர் தூணுன்னாங்க. அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சு, முருகனுக்கு 2 மனைவியின் கேலி செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாத்துக்குமான ஒரு பதிலா நீதிமன்றம் இந்த இடம், அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்றுறதுக்கு எந்த தடையும் இல்லைங்கிறத இன்னைக்கு போயிட்டு காமிச்சிருக்கிறாங்க. முக்கியமா அரசியலும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. பொது அமைதி. ஆமா, அதாவது பொதுவா ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு இரண்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைய சமரசம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அமைதிப்படுத்துறது அதோடைய கடமையை தவிர இதை கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலமா அரசாங்கம் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுக்க கூடாதுங்கிறதையும் ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மைன்னு சொல்லியிருக்காங்க.
படிச்சுக்கிறேன். வர கார்த்தி நகர்ல என்ன சீன் ஒரே சைடு இருக்காது, ரெண்டு சைடு இந்த கிளாரிட்டி இதால நீங்க வந்து இப்ப இந்த நீதிமன்றத்தோட வந்து உத்தரவு நீங்க இப்ப கொஸ்டின் பண்றீங்களா? ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும். அதுதான் கன்க்ளூஷன் ஆகி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் திருப்பி வந்து தீப தூணா இல்லையா சரி தூணா நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இருக்கிறது தீபத்தூர் தான், அது இருக்கிற இடம் தேவஸ்தானத்தோட தான். அதுல கார்த்திகை மாசம் தேவஸ்தானமே தீபம் ஏற்றணுங்கிறத சொல்லிட்டாங்க. அவங்களுடைய வாதம் அது, அந்த வாதம் தான் வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு. அந்த வாதத்தை ஏற்றுக்கலையே, அது அந்த வாதத்தை ஏற்று அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்களே. ஏற்கனவே ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சாங்க, தனிநபர் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பிராமின்ங்கிறதுனால அவரை வந்து ஒரு கட்டம் கட்டி அவரை வந்து சில பேர் வந்து அவரை முழுவதும் வந்து காலர் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்க நீதிபதிகள் ஏற்கனவே எல்பிஏல கட்டத்துக்கு மேல போன அப்பீல் எல்பிஏல என்ன உத்தரவு கொடுத்தாங்க, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்களும் நீங்க வந்து அடுத்து என்னென்னலாம் வந்து நீங்க ஒரு குழுவாரி தெரிய போறீங்க, அவதூறு சொல்ல போறீங்க. அப்போ ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு உத்தரவு வந்து தன் மனசாட்சிக்கு உட்பட்டு பயந்து அது நியாயமா தர்மமா வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு உத்தரவு கொடுக்கும் போது ஒவ்வொரு நீதிபதிக்கும் இந்த மாதிரி உள்நோக்கம் கற்பிச்சோம்னா அப்ப தமிழ்நாட்டுல எந்த நீதிபதியும், நான் சொல்றது வந்து மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து சப்ஜெக்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் யாருமே நம்மளுக்கு எதுக்குப்பா வந்து தீர்ப்பு வேணா ஒண்ணு வேணாலும் ஒரு சாதாரண மக்கள் இப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்யறத நாளைக்கு அவர் மாவட்ட செயலாளர் செய்வாரு, மாவட்ட செயலர் செய்யறத நாளைக்கு ஒன்றிய செயலாளர் செய்வார். அப்ப எல்லாருமே இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல நீதிமன்றமே இருக்காது, நீதிமன்றத்தோட அவங்களுடைய சுதந்திரம் சுத்தமா இருக்காது. அப்ப இத தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தயவு செய்து என்ன நடக்குங்கிற தயவு செய்து புரிஞ்சுங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். சார், இந்த வழக்குல தனி நீதிபதி அனைத்தரப்பு வாதங்களை கேட்டு அந்த உத்தரவு பிறப்பிச்சாங்க, அவர் விமர்சிக்கப்பட்டது. இப்ப 2 நீதிபதிகளும் இந்த வழக்குல வந்து ஒரு 6 நாட்களுக்கு மேல அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டிருக்கா. தற்போது இப்ப தீர்ப்பு என்பது வெளியாயிருக்கு. இப்ப தொடர்ந்து வந்து இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இதெல்லாம் வந்து ஜன உரிமை என்ற அடிப்படையில பேச்சு சுதந்திரம் அடிப்படையில கருத்தெல்லாம் கண்டெம்ட்ங்கிறது ஒண்ணு, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சுய ஒழுக்கமும் உண்டு. ஜனநாயகம்ங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு உண்டு. ஜனநாயகம்ங்கிறது எல்லா அடுத்தவருடைய மூச்சு வரைக்கும் தான் வந்து ஜனநாயகம்ங்கிறது. அப்போ நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயசார்பு இல்லாம ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது அவருக்கு இப்ப நான் வந்து நீங்க இவர் போனாரு கொடுக்குறாரு, இவருக்கு செட்டியார் கொடுத்தாரு, இவர் ஐயர் அவருக்கு தேவை கொடுத்துட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து உள்ளவங்க கருவிக்கன்னு சொன்னா அது நாளைக்கு நீதிமன்றம் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துடும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு இந்தியாவில இது முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு நிலைப்பாடை அரசாங்கமே செயல்படுத்தி இருக்கிறது. வன்மையா கண்டிக்கத்தது. ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றது வன்மையா கண்டிக்கத்தது. அது வந்து அவங்களுடைய டெசிஷன், அது அவங்களுடைய டெசிஷன், அது நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களுடைய உரிமை. நன்றி. மைக் அவர்கிட்ட மைக் வாங்கி